கிட்டத்தட்ட ஒரு 180 சக்சஸ்ஃபுல் மக்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னெல்லாம் செய்றாங்க, அப்படி வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை வந்து பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சிமிலர் நிறைய விஷயம் இருக்கலாம். அதை பத்தின ஒரு வீடியோ, அதை பத்தின லெசன் தான் நம்ம லைஃப் சக்சஸ் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 50 லெசன்ஸ் மேல இருக்கு லைஃப் சக்சஸ். அந்த ஒன்னு நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம். ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எப்படி எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டோம் பாக்குறோம் அப்படிங்கறத அந்த லைஃப் சக்சஸ்ல பார்க்குவோம். யாரு சக்சஸ் ஆவாங்க? நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே கவனமாக இருக்கணும். அதில் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம கவனமாகவும் அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறோமோ அவங்க சக்ஸஸ் ஆகும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகணும். நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே அப்படியே அதை விட்டுட்டு அப்படியே இருந்துக்கிறோம். மக்களை வந்து யாரு அதிகமாக மேனேஜ் பண்ண தெரியுதோ அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த இன்கம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு ஏரியா பக்கத்துல இருந்துட்டு அவங்கள நோண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கண்டுக்காமலும் இருக்கக்கூடாது. அப்பப்போ எந்தெந்த இடத்துல அவங்கள கண்காணிக்கணுமோ கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதை சரியா தப்பா அப்பப்போ பார்த்துட்டு இருந்துக்கணும். ஒரேடியா நம்பிட்டும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நம்பாமலும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்ல வரும். எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை சரி பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட் கையில கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பிரச்சனை பார்த்தா நமக்கு என்ன தோணணும்? எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய அது பார்த்து பயப்படக்கூடாது. சரி, வேற வேற எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல போறோம். ப்ராப்ளம் பிரச்சனை நம்ம முன்னாடி வருது, இதை செய்ய போனா பிரச்சனை வரும். சைத்தான் சைக்கிள்ல வருது சரி அப்படின்னு நமக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நமக்கு வருது. இதை எடுத்தா இதுல சிக்கல் வருது, இதை எடுத்தா அவ்வளவு பிரச்சனை வரும். இது எல்லாருமே என்ன முன்னாடி எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இது எல்லா டைலாகும் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும்போது அதுக்கு அடுத்து தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, அந்த விஷயம் கிடைச்சதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, எஸ் மாஸ்டர். இதுக்கு முன்னாடி அதிகமாக வீட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அக்கா இங்கே வந்தவங்க எல்லாமே யார்ட்டும் பேச மாட்டேன். இப்போ ஏற்கனவே சார்ட்ட பேசுன மாதிரி இப்போ எல்லார்ட்டையும் சண்டை போட வேண்டியது கட்டாயம். எனக்கு வந்து ரூபா கொடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இப்போ பேஸ் பண்ணதே கிடையாது. என்ன வந்தாலும் கூப்பிட பேசுவேன், ஐயா சரி பார்த்துக்கலாம் அப்படிமே. இன்னைக்கு அப்படி விடவே மாட்டேன். நான் சட்டை பிடிப்பேன், சட்டை கிழிஞ்சா கட்டிக்கிட்டோம், இல்லை வா போலீஸ் ஸ்டேஷன் போ. அந்த அளவுக்கு தைரியமா ஏற்று நின்னாதான் இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு லெவலுக்கு வந்தாச்சு. நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேளு, நீ சொல்ல நீ நான் கேட்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே எம்எம்ஜி சார் சொல்லி கொடுத்த விஷயம் தான். ஏத்து நில்லுங்க, வர்றது ரெண்டாவது பார்ப்போம். அடுத்த பிரச்சனை வந்து தலையாணி மட்டும் படக்கூடாதுமா. பிரச்சனை போர்வை, தலைவாணி, நம்ம காலுக்கு வைக்க தலைவாணி, எல்லா பிரச்சனையும் இருக்கும். கட்டிலு, ரூமுக்கு பிரச்சனை சுத்தி இருக்கணும். ஆனா பாவம் இவ்வளவு பிரச்சனையா நீங்க இருக்கீங்க அப்படி இருக்கணும். வெறும் பிரச்சனை தலைவாணி இல்ல, போர்வை உருவ எல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து கேட்டாங்க சார் எனக்கு மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. பேப்பர் தூக்கி எரிஞ்சு என்ன பாருங்க 30 லட்ச ரூபா இருக்கு, உங்க பணம் வந்துச்சுன்னா சந்தோஷமா கேட்டுக்கோங்க, மாசம் 2000 3000 தான் கொடுப்பேன், இது வேணாம்னா போயிருங்க, உங்க பணம் கிடைக்காது அப்படின்னு. அப்படியே பேசாம அமைதியா உட்காந்துட்டாங்க. 10 நிமிஷம் பேசாம அழுதுகிட்டே போயிட்டாங்க. வேற வழியில வராது, இதுக்கு மேல பேசினா பணம் வராது அப்படின்னு. பிரச்சனைவே ஒம்பு கிழக்கணும், வாடா வா அப்படின்னு. என்கிட்ட இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க, எம்எம்ஜில வந்து போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு எம்எம்ஜி பத்தி எல்லா இடத்துலையும் தப்பு தப்பா பேசினாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஒருத்தர் வந்து சார் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன் கஷ்டமா இருக்கு? நம்ம எம்எம்ஜி பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லாங்க, உங்களை பத்தி தப்பு. சரி அதுக்கு என்ன இப்போ அடுத்தால நீங்க யார் எடுத்தாலும் சரி ஒரு 6 மாசம் இன்டர்வியூ வச்சு டெஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்க மும்பைக்கு எடுங்க. இப்படி யாரையும் கூப்பிடாதீங்க சார், தப்பு தப்பா இருக்கு. யாரு? நான் இன்டர்வியூ பிரச்சனை, வாடா வா வந்து பாரு, வந்து நின்று அப்புறம் எவன் போனோம் போ, எவன் வரணும் வா வா பிரச்சனை. அந்த அந்த பயம் வர்றது அப்படி இல்லை. எதுனாலும் வா, ஏத்தாண்டிக்கா வா, பிரச்சனை போட்டு பார்த்துடலாம். என்னைக்குனாலும் சரி பிரச்சனை வந்து எனக்கு ஒரே ஒரு டைலாக். எனக்கு 22 23 வயசு இருக்கும். அப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், எங்க அத்தை பொண்ணு தான். அப்போ ஃபோன்ல வந்து எனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கு. அவங்களை ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், அவங்க பெங்களூர் ஃபோன்ல பேசியிருந்தேன். அப்போ நான் அப்பவுமே என்ன வம்பு வந்திருக்கேன்னு நம்ம தெரியும். எனக்கு பிரச்சனை நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன, நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு என்ன நீங்க பிரச்சனை பத்தி பேசிட்டீங்க, எனக்கு பிரச்சனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நான் நினைச்சுட்டேன். சும்மா அந்த பிள்ளைல இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அன்னைக்கு. ஆனால் இப்போ தெரியுது இம்ப்ரெஸ் பண்ணலாம் பேசல, உண்மையில அப்படிதான். பிரச்சனையா? ஐ லவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. லவ் ப்ராப்ளம்ஸா? ஆமா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு பிரச்சனை வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனைனா எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. எங்கேயாவது என்ன பிரச்சனை தான் சரி, சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ அவங்க ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க, அஜீப் லடுகா அப்படின்னு சொன்னாங்க. அஜீப் லடுகா தமிழ்ல என்ன தெரியுமா அதுக்கு? அஜீப் லடுகா என்னன்னு கண்டுபிடிக்கான்னு அப்படிதான் வரும். எஸ் சுரேஷ் சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம போச்சுங்க சார். பிரச்சனை வந்து நிறைய காசு வரும் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு நின்று அந்த இடத்துல சால்வ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல இருக்கிறத என்னால இப்போ உணர முடியுது சார். தேங்க்யூ. இப்போ ஒன்றும் கெட்டு போல சுரேஷ், இன்னும் பிரச்சனை லவ் பண்ணுங்க. எங்க பிரச்சனை? தெருவில் பிரச்சனை வா, என்னாச்சு, என்ன பிரச்சனைப்பா, சரி சொல்லு.
போலீஸ்காரங்க ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா பிரச்சனையும் அவன்கிட்ட போகுது. பிரச்சனை தீர்த்துருமா? சரி பணம் கொடு, ரைட்டு. வக்கீல் ஏன் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? எனக்கு அவனுக்கு சொத்து தகர பிரச்சனை எவ்வளவு சம்பாதிக்காங்க? டாக்டர் ஏன் அவ்வளவு சம்பாதிக்காரு? அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அங்க பிரச்சனை, வா சரி பண்ணி தரேன். யார் பைசா நிறைய வாங்குதா? யாருக்கு பைசா போகுது? யாருக்கு பண்ண போகுது நிறைய? ப்ராப்ளம் சால்வ் இருக்கு. ஆமா, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா இருக்கு, ரீடிங் கொண்டு பிரச்சனை இல்லை, பைசா ஃபுல்லா விஷ்ணுராஜனுக்கு போகும். கண்ணாடி உங்களுக்கு வந்து சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அப்ளைனுடைய ரிலேஷன் டாக்டர் படிச்சு முடிச்சிருக்காரு. அவர் கேஸ் ட்ரபிள் ஆயிருக்கு. கேஸ் ட்ரபிள் ஆகி ஆஸ்பத்திரி போயிருக்காரு. ஆள் டெத் ஆயிட்டாரு. ஐயோ, இன்னைக்கு எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டு காப்பி குடிச்சு வந்தாருன்னு சொல்லி போய் செத்து போயிட்டு. இல்ல, அவருக்கே வந்து ஹெல்த் சம்பந்தமா இருக்கிறாரு. அவருக்கே என்னன்னு தெரியல. அவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு போய் டெத் ஆயிருக்காருன்னா, அதான் சொல்றேன், அந்த அவருக்கே வந்து அவர் பிரச்சனை என்னன்னு தெரியல. பிரச்சனை எங்க வந்தாலும் இறங்கி போங்க. பிரச்சனை எவ்வளவு சால்வ் பண்ணுவீங்களா, அல்லது எங்க பிரச்சனை நின்னீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு பணம், புகழ், உங்களுக்கு நினைச்சதெல்லாம் வாழ்க்கை நடக்கும். கிளம்புவோம், சரிப்பட்டா மட்டும் விலகி போயிடும். இன்னைக்கே பிரச்சனை கொடுக்கணும், பிரச்சனை ஓடி போயிடணும். ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு, நம்ம நியாயமா பேசுறோமா, நேர்மையா பேசுறோம், நமக்கு சரின்னு படுதா? உலகத்துக்கு சரின்னு படலாம், சட்டத்துக்கு தப்புன்னு படலாம், இந்திய நாட்டு சட்டப்படி தப்புன்னு படலாம், சுப்ரீம் கோர்ட்டு தப்புன்னு படலாம், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அந்த சொசைட்டி கூட தப்புன்னு படலாம், நமக்கு சரின்னு படுதா? ரைட், அதான் ரைட். வேற எதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஜீப்ல எடுக்கா விசித்திரமான என்னைக்கு நம்மளை பார்த்து விசித்திரமான இருக்கணும் இல்ல, அவ்வளவு லவ் பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் வேணுமா, பணம் வேணுமா, நீங்க நினைச்ச வாழ்க்கை வாழணுமா, பிரச்சனை லவ் பண்ணுங்க. கோட்ஸ் போடுங்கப்பா. பணம் வேணுமா, புகழ் வேணுமா, நினைச்ச வாழ்க்கை வாழணுமா, பிரச்சனை லவ் பண்ணுங்க. பிரச்சனை லவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எனக்கு போய் நடந்துட்டேன், செத்த மவனே, உனக்கு ஒண்ணு கிடைக்காது, போ, நீ இப்படியே செத்துட்டு இருக்கு. ஏன்டா ஏன் சார் நமக்கு போய் இப்படி என்னது, நமக்கு என்ன நடந்து போச்சு, நமக்கு போய் ஏன் சார் இப்படி? ஹலோ, வெயிட், இன்னும் எவ்வளவு வேணும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்க சொந்த கதை, சோக கதை நீங்க வச்சு என்கிட்ட சொல்லாதீங்க. எவ்வளவு பிரச்சனை பாக்குறீங்களோ அவ்வளவு பணம். எங்கேயாவது இடத்துல அடிதடி நடக்கு பிரச்சனை, வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குன்னா வெரி குட், நல்லது நடக்க போகுது. இல்லட்ட கிரியேட் பண்ணணும். இது என்ன புதுசா இருக்கு பாக்கலாம்? பிரச்சனை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் கிண்டி விடுங்க. அப்பதான் தெரியும் இந்த இதுல நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு. நான் அடுத்த லெவலில் வேலை பார்ப்பேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவேன். எல்லாம் துண்டகான துணியான்னு ஓடி அடி பிரச்சனை, இவனோட பெரிய ரகலையா இருக்காது. சரி, ஓகே, சரி, கூல்டன் விட்டுலாம் அப்படி. ஏன் சும்மா கிளப்பி விட்டேன்? எவ்வளவு பேர் நம்ம கூட இருக்கா, யாரு இருக்கா, என்னதுன்னு தெரியும். எப்போ நம்ம பிரச்சனை கிளறி விடும்போது அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா. எதுக்கு ஒரு டப்பால வந்து நம்ம எல்லாம் போட்டுட்டு அரிசி டப்பால போட்டு வைக்கும்போது அரிசி காண மாட்டேங்குது, என்ன செய்யறோம்? நல்ல குத்துதமா, நல்ல குத்தி குளிக்க விடுதமா, என்ன உள்ள நல்ல ஸ்ட்ராங்கா போகுதா? அந்த மாதிரி சும்மா இருக்கும்போது விட்டுறக்கூடாது, நாலு குத்தணும், நல்ல குத்துணும். ரைட், இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கா? ரைட். அது சும்மா போயிட்டு இருந்தா பிரச்சனை கிளப்பி விடணும், அப்புறம் அதை சால்வ் பண்ணணும். என்னாச்சு, காலில இருந்து ஒரு பிரச்சனை இல்லை, அதான் சரி, ஏதாவது 2 கிளப்பி விட்டு சரி பண்ணலான்னு பண்ணேன். அந்த அளவு நீங்க பிரச்சனை லவ் பண்ணணும். இல்லாத ஒண்ணு கிரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணி சால்வ் பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தென் சக்சஸ்.